ஒன்றினுள் அடக்கம் அதுவே ஆனை முகமெனும் ஓங்கார விளக்கம். சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும், அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும். ஆனை முகனை தொழுதால் நவக்கிரகங்களும் மகிழும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். கோயில் வாசலிலே தைப்பொங்கல் வைப்போம் பூங்குயிலே. ஒன்னாக பொங்க வைக்கும் நாடு இப்ப ஒன்னு பொங்கி வரும் பாடு. இனி தொட்டாக்கா தொட்டதெல்லாம் பொண்ணு, நம்ம சந்தோஷம் நிச்சயம்தான் கண்ணு. அம்மன் கோயில் வாசலிலே
பிரச்சனை? ஐயோ மாமா அத நான் சொல்றேன். சொல்லு. அண்ணியோட போட்டோ வச்சு அண்ணன் அப்படியே பார்த்து வச்ச கண்ணு வேகாம பார்த்துட்டு இருந்துச்சா. சரி. நான் என்ன பண்ணேன், அப்படியே மெதுவா போய் வெடுக்குன்னு பிடிக்கிட்டு வந்துட்டேன். இதுதான் நடந்துச்சு. ஐயோ வெடுக்குன்னு பிடிக்க தப்பான்னு கேட்குற. தப்பு இல்லை. சொல்லு. இங்க பாரு, ஏன் அண்ணியோட போட்டோவை முதல்ல பார்க்க நினைச்சது தப்பா? தப்பே இல்லையே. மாமா கட்டிக்கு போறவன் நான் தானே முதல்ல போட்டோ பார்க்கணும். ஐயோ, நான் பார்க்க நினைச்சது தப்பா? ஐயோ அதெல்லாம் முடியாது மாமா. இங்க பாருங்க, சரி வருங்கால அண்ணியோட போட்டோ தங்கச்சி பார்த்துட்டு இருக்காளேன்னு விடாம என்ன அடிக்க தொலைச்சிட்டு வருது தப்பா இல்லையா? சொல்லு மாமா. கட்டிக்கு போற அண்ணன் ஏன் பாக்கெட்னு அறிவு கொஞ்சம் கூட இல்லாம இப்படி புடுங்கி விட்டா என்னம்மா தப்பு? அது தப்புதான். ரெண்டு பேர் என்ன மாமா ஆச்சு? இப்ப யாருக்கு தான் நியாயம் பேசுறீங்க சொல்லுங்க. ஏமா உங்க ரெண்டு பேருக்கு நான் தானே தாய் மாமன்? இல்ல கொடுக்க மாட்டேன் மாமா. ரெண்டு பேருக்கு நான் தானே தாய் மாமன், நான் தானே இருந்தாலும் பேசணும். அதுக்காக நீ எனக்கு சப்போர்ட் பண்றியா அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றியா ஒண்ணுமே புரியல. உங்க ரெண்டு பேருக்கு நான் தாமா சப்போர்ட் பண்ணணும், வேற யார் பண்ணுவா? வேண்டாம் மாமா, நீ அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ண அதுக்கப்புறம் மாமா மகளை கல்யாணம் பண்ணிட்டு போய் உன்னை கழட்டி விட்டுரும். இங்க பாரு, நீ அம்மாட நிக்க வேண்டியதா? செல்வராசு, நான் சாகிற வரைக்கும் நீயும் தங்கச்சியும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கிறத நான் பார்க்கணும்ப்பா. அதுதான் என்னுடைய ஆசை. மாமா உங்களையும் அவளையும் விட்டா வேற யார் எங்க விட்டா? எங்க தங்கச்சியோட கண்ணுல இருந்து ஒரு சட்டு கண்ணீர் வந்தா கூட என்னால தாங்க முடியாது மாமா. நீங்க ரெண்டு பேரும் முகம் வாடி நின்னா என்னால தாங்க முடியாது மாமா. அட என் தங்கச்சி மேல நீயே எங்களை தங்க மாட்ட பார்த்துக்கும் போது எனக்கு என்னடா வர வாக்க பையில. வெண்ணேகம் விண்ணில் நின்று கண்ணே இன்று பன்னீர் தூவும், செவ்வானம் மண்ணில் வந்து மஞ்சள் நீராட்டும், விடிகாலை வெள்ளி மீனே என் வாழ்வே உன்னால் தானே, கண்ணே நான் அண்ணன் அல்ல உன்னை ஈன்ற அன்னை நானே, கண்ணீரில் முத்து தொங்கல் கட்டித் தந்தேனே. ஏழேழு ஜென்மம் இந்த அண்ணன் தங்கை சொந்தம் வேண்டும், என்னாடும் எந்தன் பக்கம் தாயே நீ வேண்டும், உன் கண்ணில் கண்ணீர் வந்தால் எந்தன் கண்ணில் ரத்தம் பாயும், உன் நாவி எந்தன் நாவி ரெண்டும் ஒன்றாகும், உன் கண்கள் இல்லாமல் என் கண்கள் பார்க்குமோ, உன் கால்கள் இல்லாமல் என் கால்கள் போகுமோ, என் வானம் இடிவதும் பகல் முடிவதும் உந்தன் பார்வையால், கண்ணே நான் அண்ணன் அல்ல உன்னை ஈன்ற அன்னை நானே, கண்ணீரில் முத்து தொங்கல் கட்டித் தந்தேனே.
மன்னாதி மன்னன் எல்லாம் முன்னை வந்து பெண் பார்க்க மையேந்தும் கண்ணே உந்தன் கண்ணோ மண் பார்க்க கண்ணோரம் வெட்கம் வந்து நெஞ்சம் எங்கும் மின்னல் ஓட காலாலே வண்ணக் கோலம் மண்ணில் நீ போட செந்தூரம் சிந்தாதோ என் தங்கை பாதமே அந்நேரம் ஆகாயம் பூமாரி தூவுமே சொன்னாலும் இனிக்குது நெஞ்சில் ஒலிக்குது இன்பராகமே வெண்மேகம் விண்ணில் நின்று கண்ணே இன்று பன்னீர் தூவும் செவ்வானம் மண்ணில் வந்து மஞ்சள் நீராட்டும் விடிகாலை வெள்ளி மீனே என் வாழ்வே உன்னால் தானே கண்ணே நான் அண்ணன் அல்ல உன்னை ஈன்ற அன்னை நானே கண்ணீரில் முத்து தொங்கல் கட்டித் தந்தேனே. புரிஞ்சுக்கங்க, உங்களோட காதலுக்கு தகுதியாகவும் நான் கிடையாது. உங்கள் பக்கத்து காட்டில் வேலை செய்கிற வேலைக்காரன் நான் அடுத்த வேலை கஞ்சிக்கே உங்ககிட்ட கையேந்திட்டு நிற்கிறவன். இங்கே பாருங்க, உங்களோட சுயநலம் இல்லாத அன்பை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை பார்க்கணும் பேசணும்னு என் மனசு தவிக்குது. உடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படக்கூடாது. எந்த அந்தஸ்து இல்லாதவன் நான் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? இங்கே பாருங்க, தகுதி பார்த்து காதல் வரதில்லை. நான் உங்களோட சேர்ந்து வாழ போகிற வாழ்க்கை தான் எனக்கு சந்தோஷம் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் எதுவும் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இருட்டில் வாழ்கிற எனக்கு வெளிச்சம் தரேன்னு சொல்கிறீங்க. இப்படி அன்பாக பேசி என்னை கடைசியாக அனாதியாக்கிடாதீங்க. இங்கே பாருங்க, நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம். இந்த நிமிஷமே என் அண்ணனையும் என் மாமனையும் விட்டுட்டு நான் உங்கள் கூட வர தயாராக இருக்கேன். இப்போ மட்டும் இல்லை, எப்பவும் உங்களை நான் ஏமாற்ற மாட்டேன். என்ன நம்புங்க, எனக்கு அது
கருங்குயில் ஏன் பாடுதோ மகாராணி பாதத்தில காவேரி ஆத்துக்கு தள்ளில்லண கஸ்தூரி மானுக்கு நெஞ்சில்லண போடவா மாலை கருக்கலில் சோலை கருங்குயில் ஏன் பாடுதோ சோடி குயில் ஒன்று பாடி பறந்ததான் தேடுதோ கண்ணுக்குள்ளே வா வா நெஞ்சுக்குள்ளே போ போ கண்ணுக்குள்ளே வா வா நெஞ்சுக்குள்ளே போ போ என் ஜீவனே மாலை கருக்கலில் சோலை கருங்குயில் ஏன் பாடுதோ சோடி குயில் ஒன்று பாடி பறந்தத தான் தேடுதோ மாமா உண்மையான கேளு மாமா. என்ன என்னடா கேட்க சொல்ற? பக்கத்து காட்டு வேலைக்காரன் கூட பல்ல இழிச்சு பேசுறான்னு ஊர் முழுக்க பேசுறாங்களே, அது உண்மையான கேளு மாமா. ரெண்டு பேரும் கோயில் குளம் சுத்திக்கிட்டு வராங்கன்னு 4 பேர் 4 விதமா பேசுறாங்களே, அது உண்மையான கேளு மாமா. அவளை அண்ணா, உனக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக மாமா கிட்ட இப்படி புலம்பிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நீ ஏதோ நம்ம பக்கத்து தோட்டத்தில் வேலை செய்கிற பையன் கூட ஏதோ காதல் கீதல் சுத்துறீன்னு அவங்க கொண்டகிட்ட யாரோ சொல்லிக்கிறாங்க. அதனால தான் அதை நினச்சா ரொம்ப வருத்தப்படுறான் தங்கம்மா. வேற என்ன, ஒன்றை நினச்சி தான் வேதனை படுறான். வேற என்ன தங்கம், உன்னோட பேரை கெட்டு அதனால உன் வாழ்க்கை கெட்டு போனா உன் அண்ணனால தாங்கிக்க முடியாதுமா. நம்ம குடும்பத்துல காதல் கத்திரிக்கான்னு இது வரைக்கும் யாரும் பேரை கெடுத்துக்கிட்டதே இல்லை. உன் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்தா அதை அடியோடு அழிச்சிருமா. அண்ணே, உன் தங்கச்சி என்னைக்கும் அப்படி தப்பா நடந்துக்க மாட்டா. அப்படி தப்பா போறவளும் இல்லை. பக்கத்து தோட்டத்தில் வேலை செய்கிறவன் ரொம்ப வெகுளின யதார்த்தமா பேசுறான், பழகுறான். சொல்ல போனா அவனுக்கு அப்பா அம்மா இல்லை, ஒரு அனாதை. அவன் கூட பேசுறதோ பழகிறதோ உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. இனிமே நான் பேச மாட்டேன், பழக மாட்டேன். அண்ணே, எனக்கு உன்னோட சந்தோஷம் தானே முக்கியம். ரொம்ப சந்தோஷம் தங்கம்மா, நீ சொன்னதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தங்கம், இன்னொரு விஷயம், நம்ம மாமா மகன் மாணிக்கத்துக்கும் உனக்கும் கல்யாணம், எனக்கும் அவனோட தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணலான்னு நானும் மாமனும் முடிவு பண்ணியிருக்கோம்மா. அண்ணே, நீ யாரை கட்டிக்க சொல்றியோ அவரை கட்டிக்க நான் தயாரா இருக்கேன். ஏன்னா எனக்கு நீ தான் முக்கியம், உன்னோட சந்தோஷம் தான் முக்கியம். ரொம்ப சந்தோஷமா. ஏடா செல்வராசு, அட நம்ம வீட்டு பிள்ளை மேலே நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் எப்பட்றா? ஊரில் 4 பேர் 4 விதமாக பேசத்தானே செய்வா. நம்ம பிள்ளையை நம்ம தப்பாக நினைக்கக்கூடாது செல்வராசு, நினைக்கக்கூடாது. என்ன மச்சான், சித்தப்பா விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட தனியா இருக்க மாட்டீங்க போல இருக்கு. மச்சான், தாயிற் சிறந்த கோயிலும் இல்ல, தாய் மாமனை விட சிறந்த உறவு எதுவுமே இல்ல. நான் என் தாய் மாமன் கூட இருக்கேன் மாமா. எங்க தாய் மாமன் தானே எங்களுக்கு எல்லாமே. அது சரி, கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அது வரைக்கும் மச்சானால
என் தங்கச்சி பார்க்காம இருக்க முடியல போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான். சந்தைக்கு வண்டி கட்டி வந்தேன், அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். தங்கம்மா, உன் மாமன் மாணிக்கு வந்திருக்கான், அவனுக்கு காப்பி தண்ணி கொண்டாமா. சித்தப்பா, காப்பி தண்ணி எதுக்கு சித்தப்பா? அதான் கல்யாணம் பேசி முடிவு பண்ணியாச்சுல்ல. ஆமா ஆமா, மச்சானுக்கு சாப்பாடு தான் முக்கியம். மச்சான் வீட்டில் சாப்பிட்டு தான் போவேன். சரிம்மா, சாப்பிட வர்றான், சாப்பாடு எடுத்து வை. டே செல்வராசு, போய் தோட்டத்தில் போய் இலைய எடுத்துட்டு வாடா போ. சரி மாமா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் இலைய எடுத்துட்டு வந்துடுறேன். இங்க பாருங்க, உங்களை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. உங்களை மனசை நினைச்சிட்டு இன்னொருத்து கூட என்னால சந்தோஷமா வாழ முடியாது. தயவு செஞ்சு என் நிலைமை புரிஞ்சுக்கங்க. காசு பணம் இல்லாத நான் கூட்டிட்டு போய் என்ன தங்கமா. இங்க பாருங்க, நீங்க எந்த பதில் சொன்னாலும் என்னால அதை ஏத்துக்க முடியாது. நாம எங்கேயாவது போயிடலாங்க. எல்லாரும் காசு பணத்தை வச்சுட்டு தான் வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்களா? இல்லையே, நாம வாழணும்னு நினைச்சோம்னா நம்ம வாழ ஆரம்பிக்கலாம். இந்த நிமிஷமே நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வரேன். நான் தயாரா இருக்கேன். என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க, நாம சந்தோஷமா வாழலாம். கட்டின புடவையோட வர்றங்கிறியே, உன்னை கூட்டிட்டு போய் நான் எப்படி வாழ போறேன்னு தெரியலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இன்னும் 2 நாள்ல எனக்கு கல்யாணம். அவன் யாருன்னே தெரியாதவன் என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு பதிலா நான் ஆசைப்பட்டவன் கையில தாலி கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால நான் வரணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க தயாரா இருங்க, நான் வந்துடுறேன். மாமா, மச்சான், முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு, தங்கமாலை கூட்டி வர சொல்லுங்க. மாமா, மாமா, தங்கம்மாவை கூட்டி வாங்க, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. ஏன் மாமா தயங்கி வர்றீங்க? மாசம் மாசம் நிக்காம போய் தங்கம்மாவை கூட்டிட்டு வாங்க. என்னாச்சு மாமா? தங்கம்மா நம்மளை எல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாளா செல்வராஜ்? என்ன மாமா சொல்றீங்க? அந்த வேலைக்கார பையனை கூட்டிட்டு நம்ம மூஞ்சில கறியை பூசிட்டு போயிட்டாடா செல்வராஜ். உன் தாய் மாமா வளர்த்த பொண்ணு தருதலையா போயிட்டாடா செல்வராஜ். சித்தப்பா, இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? நீ மட்டும் கண்ணியமா வளர்த்திருந்தா அவ எதுக்கு கண்டவன் இழுத்துட்டு ஓட போறா? என்ன மனவரையில நிக்க வச்சு ஏன் மானத்தை வாங்கலான்னு எத்தனை நாளா சித்தப்பா காத்திருந்த? காத்திருந்த உன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? உன் பேச்ச நம்பி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் பாரு, என் புத்திய செருப்பாலையே அடிக்கணும். சொந்த விட்டு போயிடக்கூடாது. நீ சொன்ன ஒத்த வார்த்தையை நம்பி என் தங்கச்சியை கொடுத்து அவ தங்கச்சியை கட்டிக்கிறேன்னு சொன்ன என்ன நம்ப வச்சு இப்படி நடு தெருவில் நிறுத்திட்டியா சித்தப்பா? அண்ணா, உனக்கு நடக்காத கல்யாணம் எனக்கு நடக்க வேணாண்ணா. உன் மானம் போனதுக்கப்புறம் எனக்கு மட்டும் மானம் இல்லையா? உனக்கு மான மரியாதை போனா அது எனக்கும் போன மாதிரி தான். எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அழகம்மா, அவசரப்பட்டு மாலையை கழட்டிடுறதம்மா. ஒரு பொண்ணுக்கு மனவரையில் மாலை இறங்கிட்டா மறுபடியும் அவ கழுத்துல மாலை ஏறுறது லேசுப்பட்ட காரியம் இல்லம்மா. அழகம்மா, என் தங்கச்சி மக உன்னை எந்த குறையும் இல்லாம காப்பாத்துவாம்மா. மாணிக்கம், அத்தை பக்கம் மக்களுக்குள்ள பிரிவிட வேண்டாப்பா. கூட்டு குடும்பமும் குருவி கூடும், களைச்சு போக கூடாது. மாணிக்கம் சொல்லு, மாணிக்கம். அழகம்மா, நம்ம அத்தை பொண்ணு தங்கம்மா பண்ண தப்புக்கு நம்ம அதை பையன் அத்தை பையன் என்னம்மா பண்ணுவான்? நீ மட்டும் இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா
ஏன் தங்கச்சிக்கும் அவன் தங்கச்சிக்கும் என்னமா வித்தியாசம்? என்னால உன் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது. என்ன மாதிரி நம்ம அத்தை பையனும் அவமானப்பட்டு நிக்க கூடாதுமா. நீ இவனை கட்டிக்க, அவன் உன்னை காலம் முழுக்க கண் கலங்காம வச்சு கண்ணுக்குள்ள பாத்துக்குவாமா. என்ன பத்தி கவலைப்படாத. ஏன் தலையெழுத்து இதுதானா, அதை யாராலமா மாத்த முடியும்? சித்தப்பா, மாலையை மாத்த சொல்லுங்க. இந்த ஊர் உலகமே நம்ம குடும்பத்தை கேள மாதிரி பேசுகிற மாதிரி பண்ணிட்டு போயிட்டா உங்கள் தங்கச்சி. என் தங்கச்சி இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நாங்கள் கனவுல கூட நினைக்கல. அவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தோமோ அத்தனையும் பொய்யாக்கிட்டு போயிட்டா. என் வாழ்க்கையில் எங்கள் அண்ணன் முகமாடி நான் பார்த்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு அவர் வாழ்க்கை இழந்து மன நிம்மதி இழந்து இன்னைக்கு எல்லாத்து முன்னாடியும் மான போய் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அவமானம் உங்க அண்ணனுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் தான். ஆனால் ஊர் உலகம் எங்கள் அண்ணனை தானே பேசும். இவனுக்கு என்ன குறையே தெரில, நிச்சயமான பொண்ணு எவன் கூடயே ஓடி போயிட்டான்னு எங்கள் அண்ணனை தானே குறை சொல்லும். அதோட மன வலி அடிப்பட்டவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். ஓடி போனவளை பற்றியே பேசியிருந்தா நம்ம நிம்மதி போயிடும். ஓடி போனவ எப்படியோ பொழைக்கட்டும், அவளை பற்றின பேசு நமக்கு எதுக்கு? அவளுக்கும் நமக்கும் இனிமே ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. சரி, இதை பற்றியே பேசிட்டு இருந்தா நமக்கு பொழுது விரிஞ்சிருக்கலாம். அழகம்மா, பொழுது விரிஞ்சு அதுக்கு என்ன பண்ண? முதல்ல என்ன பண்ணுவாங்க? நாமளும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். அதான் ஏன் என்னவா? தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே. இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே. இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே, யாராலும் படிக்காத மங்கள ராகமே. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே. வண்ண வண்ண வளவி போட்டு வசமாக வளைச்சு போட்டு என்ன கட்டி இழுத்து போகும் இளந்தேகமே. தூரப்பட்டு கலந்திடாம குறையேதும் நடந்திடாம ஆசைப்பட்டு அழைக்க வேணும் மகராசனே. முன்ன பின்ன அறிஞ்சதில்ல, முறையாக தெரிஞ்சதில்ல, சின்ன சின்ன
உன்னை தவற நீயும் பொறுத்தாக வேணுமே. புத்தகத்தில் படிக்கவில்லை, புரியாம நடிக்கவில்லை, வித்தைகளை விவரமாக வெளியாக்க வேணுமே. இந்த மேனி இன்பத்தோணி ராணி, இந்த ராணி, இந்த ராஜனோட விருப்பமே. தானா வந்த சந்தனமே உன்னை தழுவ தினம் சம்மதமே. இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே. யாராலும் படிக்காத மங்கள ராகமே. தானா வந்த சந்தனமே. உன்னை தழுவ தினம் சம்மதமே. முத்துனவரத்தினத்தோட முழுசான லட்சணத்தோட மெத்தையில நானும் கூட வர வேணுமே. முன்னன் ரெண்டு பவளத்தோட முன்வாயில் மதுரத்தோட கண்ணனுக்கு காதல் விருந்து தர வேணுமே. தொட்டு தொட்டு சுகமும் கூட சுதியோடு கலந்து பாட, விட்டு விட்டு விலகி ஓட முடியாம போகுமே. கொத்துமல்லி கொண்டையிலாட குளிர் பார்வை வண்டுகளாட புத்தம் புது செண்டுகளாட புதுதாகம் தோணுமே. நல்ல ராசா சொல்லு லேசா. ராசா இந்த ராசா இந்த ராணியோட பொருத்தமே. தானா வந்த சந்தனமே. உன்னை தழுவ தினம் சம்மதமே. இது வேறாரும் பறிக்காத மல்லிகை தோட்டமே. யாராலும் படிக்காத மங்கள ராகமே. தானா வந்த சந்தனமே. உன்னை தழுவ தினம் சம்மதமே. அம்மா, தோட்டத்து பக்கம் வராதீங்கன்னு எத்தனை நாளைக்கு சொல்றது? வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு இந்த பக்கம் சிரமம்? போய் சாப்பிட்டு நல்லா தூங்குமாமா. கண்ணை மூடி படுத்தா கண்ணுக்கு தூக்கம் எங்கப்பா வருது? என்னாச்சு மாமா? ஏதாவது உடம்பு சரியில்லையா? உடம்புக்கு சரியில்லைன்னா டாக்டருக்கு போனா அவன் மருந்து மாத்திரை கொடுப்பாப்பா. ஆனால் மனசு சரியில்லையே. என் தங்கச்சி சாகும்போது உன் குழந்தைகளை எந்த குறை இல்லாமல் காப்பாற்றுவேன்னு சொன்னேன். என்னால் அப்படி காப்பாற்ற முடியல, காப்பாற்ற முடியல. ஏமா வளர்றீங்க? பார்த்தேன்டா, உன் தங்கச்சியை பார்த்தேன். நம்ம வீட்டு மகராசி அங்கே கல்லையும் மண்ணையும் சுமந்து கஷ்டப்படுற பார்த்தேன்டா செல்வராசி. கண்ணுக்கு கண்ணா வளர்த்த பொண்ணோட வாழ்க்கை இன்னைக்கு மண்ணோட மண்ணாய் போயிடுற செல்வராசு, மண்ணோட மண்ணை. மாமா, அவளை பத்தின பேச்சு நமக்கு எதுக்கு? ஓடி போனவ எப்படியோ பொழைக்கட்டும். அவளுக்கு நமக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை. ஆன பின்னாடி அவளை பத்தி பேசி எதுக்கு பேசுறீங்க? மாமா, அழகம்மாளுக்கு இன்னும் 1 வாரம் 10 நாள்ல குழந்தை பிறக்க போகுதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அழகம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கா, நான் போய் கூட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க மனசு போட்டு குழைப்புக்காம போய் தூங்குங்க மாமா. நான் போயிட்டு வரேன். எனக்கு செக்கப்புக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்புறம் மேஸ்திரி வந்தாருன்னா கூலி பணம் வாங்கி மளிகை சாமான்லாம் எதுவும் இல்லை வாங்கணும், சரிங்களா? அரிசி வாங்கணுமா? ஏங்க கொஞ்சம் அரிசி இருக்குது, இந்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம் வாங்கிக்கலாம். அப்புறம் பால்காரனுக்கு காசு கொடுக்கணும்.
காய்கறி கடைக்காரர் காசு கொடுக்கணும். அது மட்டும் இல்லைங்க, டாக்டர் நல்லா சத்தான சாப்பாடு சாப்பிட்டாதான் குழந்தை நல்லபடியாக பிறக்கணும்னு சொல்லியிருக்காரு. உனக்கு என்ன வேணாலும் சொல்லு, வாங்கி தரேன். ஒரு 10 முட்டை, அப்புறம் 1/2 கிலோ மாதுளைப்பழம், 1/2 கிலோ ஆப்பிள், அப்புறம் மறக்காம முருங்கைக்கீரை சாப்பிட சொன்னார். இதெல்லாம் வாங்கணுங்க. சரி, நான் மேஸ்திரிகிட்ட போய் பணம் வாங்கிட்டு வரேன். நீ ஹாஸ்பிட்டல் போயிட்டு வா, 2 பேரும் சேர்ந்து எல்லாமே வாங்கிட்டு போகலாம். சரிங்க, நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன். நம்ம வந்ததுக்கப்புறம் கடைக்கு போகலாம். சரியா? பார்த்து பத்திரமா. வாடா பங்காளி. வணக்கம் பங்காளி. பங்காளி, என்னையா சொல்றீங்க? எனக்கு பரிசம் போட்டவளா மயக்கி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறீனா நீ எனக்கு பங்காளி தானா? தங்கம்மாவை கல்யாணம் பண்ணுவேன் நான் கனவோட நினைக்கல. விதி எங்களை சேர்த்து வச்சிருச்சு. விதியை வெல்லவா முடியும்? பங்காளி, அதே விதி தானா உன் பொண்டாட்டிய விதவையாக்க போகுது. என்ன புரியல? தங்கம்மால கட்டிக்குவன நீ எப்படி கனவுல கூட நினைச்சு பார்க்கலையோ, அதே மாதிரி வாழ வேண்டிய இந்த வயசுல சாவேன்னு நீ கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்ட பங்காளி. வேலைக்காரன் நாய எனக்கு பரிசம் போட்டவளை மயக்கி கூட்டிட்டு போறேனா என்ன திமிருடா உனக்கு? என்னை ஏமாத்திட்டு உன் கூட வந்தவ கூட நீ வாழவே கூடாது. அவன் புருஷ செத்து போயிட்டான்னு அவ காலமெல்லாம் வேதனைப்படணும். அவ கூட நீ வாழவே கூடாது. வாழவும் விடமாட்டேன். என்னை ஏமாத்திட்டு போன அந்த நாய் இனி காலமெல்லாம் விதவையா கண்ணீர் வடிக்கணும். யாருமே இல்லாத அனாதையா நடுத்தெருவில் நிக்கணும். அது வரைக்கும் ஓய மாட்டான் இந்த காளைய. என்னை விட்டுட்டு போக உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்துச்சு? உங்களை கொன்னது யாருங்க? எந்த பாவிங்க? நான் நல்லா வாழக்கூடாதுன்னு என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது கொடகாரன் யாருங்க? ஐயோ கடவுளே, என் குழந்தைக்கு அப்பா இல்லாம போயிடுச்சு. நான் இந்த பூமியில இனிமே எப்படி வாழ்வேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா, என்னால வழி தாக்க முடியல. ஐயோ, அங்கே கொத்தக்காரி ஆம்பளை பையனை பெற்று போட்டா, கொப்பன் ஒரு பொட்டை பிள்ளையை பெற்று போட்டான். அத்தை மகளை கட்டி வைட அருவு கட்ட தாத்தான்னு அழுவரியா சாமி. அழுகாதரா சொல்ல. சித்தப்பா, சாப்பாடு எடுத்துக்கிட்டுமா? சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, பசிக்கல. அழகம்மா, அழகம்மா, வாழ வேண்டிய வயசுல அவ வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அழகம்மா, இன்னைக்கு பொட்டிழந்து பூவிழந்து வாழைப்பூவா வாடி போய் நிற்கிற. அழகம்மா, சித்தப்பா, ஓடி போனவன் நல்லா வாழ்ந்தாலும் சரி, நாசமா போனாலும் சரி, அவளை பத்தி நமக்கு என்ன சித்தப்பா கவலை? அவன் பண்ண தப்புக்கு இன்னைக்கு யாரும் இல்லாத அனாதையா நிக்கிற. அழகம்மா, வாழ வேண்டிய வயசுல வாழைப்பூவா வாடி போய் நிக்கிற. அழகம்மா, மனுஷன் தப்பு பண்றது சகஜம்தான். அழகம்மா,
மன்னிக்கிறது மன்னிக்கிறது தானே மனுஷத்தன்மை. ஏதோ அவளோட கெட்ட நேரம் அப்படி ஆகி போச்சு. ஓஹோ, அவளை நாமளே ஒதுக்கி வச்சா நல்லா இருக்குமா? அது சரி. அவ மேல அவள் அக்கறையா இருந்தாக்கா அவளை எங்கேயாவது கூட்டிட்டு போய் வாழ வைங்க. அக்கா மகளை தாங்கன்னு தாங்குறீங்க. எங்களுக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன வந்தது? அவளை இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி பேசுறதா இருந்தா நீங்க இந்த வீட்டு பக்கம் வரவும் கூடாது, எங்க முகத்துல முழிக்கவும் கூடாது. அம்மாவா பார்த்துக்க வேண்டிய நீங்க, அம்மாவா பார்த்துக்க வேண்டிய அண்ணி நீங்க அவளை இப்போ அசிங்கமா பேசுனீங்கன்னா இந்த ஊருக்கு சும்மா இருக்குமா? நான் உசுரோடு இருக்கும்போதே என் தங்கச்சி மகளுக்கு இந்த நிலைமைனா நான் இல்லாத காலத்துக்கு நீ எங்க பார்த்துக்க போ? அவளை அக்கறை எல்லாம் கூட்டிட்டு போய் வாழ வைங்க. யாரு வேணாங்கிறா? நானும் என் புருஷனும் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவ இந்த வாசப்படி மெதிக்க கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.